ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்ககிட்ட எல்லா பேர்த்துக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா பார்ட் 2 வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நான் இன்னும் அந்த வீடியோ எடிட்டும் பண்ணலை, போஸ்ட்டும் பண்ணலை. அதுக்காக ரொம்ப சாரி, கொஞ்சம் லேட்டாக ஆனதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா கோயிலில் இந்த பூ இறங்குவாங்க பார்த்தீங்களா, யார் யார் ஊரில் இந்த மாதிரி நடக்குன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த பூ இறங்குற வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அங்கிட்டலாம் லைட் எரியுது. இங்கே இது ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆகி திரும்ப எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கூட்டத்தில் நின்று நம்மளால் கீழே நின்று பார்க்கவே முடியாது. நல்ல வேலை மேலே போய் பார்த்தோம், செம்மையாக பார்த்தோம். ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி வந்தீங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பூக்குழியை பார்த்துட்டு திருப்பி நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். பஸ் ஏறிட்டோம், நானும் என் பாப்பாவும். நான் பார்த்திங்கன்னா தலைவாய்புரம் பொங்கலுக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன். ஆனால் இந்த வருஷம் மாதிரி நான் எப்போயுமே பார்த்ததே கிடையாது. நல்லா பார்த்தேன் சாமியாக. ஏன் அப்படின்னா மாடியில் நின்று பார்த்ததுனால எனக்கு நல்லா தெரிஞ்சது. கீழே நின்று பார்த்துருந்தேன் அப்படின்னா ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. எப்போயுமே அங்கே பயங்கரமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் ஆசைப்பட்டு தான் நான் கண்டிப்பாக போயே தீரணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போனேன். போய் நான் இந்த தடவை பார்த்திங்கன்னா செம்மையாக பார்த்தேன். எனக்கே மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஹாப்பியாக அப்படியே போயிட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன்.